ஒரு ட்ரேடருக்கான குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்கணும் மார்க்கெட்டில், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹவு வி மேட் த ரிஸ்க் அப்படிங்கிறத இங்கே பெரிய கோல். சரி என்ன ப்ரோ $50,000 எடுத்துருக்கீங்க எப்படி முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்க் அண்ட் ரிஸ்க். நான் ரிஸ்க் எவ்வளோ எடுத்தேன், ரிவார்டு எவ்வளோ எடுத்தேன்னு நீங்கள் கண்ணால் பார்த்தீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம தெளிவாக இருந்தாலே நம்ம இங்கே ஜெயிச்சிடுவோமா மாட்டோமா அதை தான் நான் ஃபஸ்ட்டு இங்கே ப்ரூவ் பண்ணணும். இப்போ ரிஸ்க் இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு நான் எத்தனை % ரிஸ்க் இருப்பேன்? எல்லாருக்கும் உள்ள ஒரு டவுட்டு, ப்ரோ நான் இதை கட்டிக்கிட்டேன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும். 100% இல்லை 200% நம்ம ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக் மார்க்கெட்டில் வேற மாதிரி ஒர்க் ஆகும். இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன் டேஜினியஸ்க்கு இவ்வளோ பேர் வந்தீங்க, என்ன ரீசன்? ஒரு ரீசன் இருக்கும்ல. எவ்வளோ மென்டாஸ் இருக்கும் போது ஒய் யூ ஆர் கமிங் டு த டேஜினியஸ்? புரியுது, சிம்பிளா இருக்கு. ஓகே பேக் டெஸ்ட்னு ஒன்று வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டவுட்டும் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணுறீங்க பாருங்க. அதுக்காக வந்து ஒரு டீம் வச்சு பண்ணுறதுல ஆக்செப்ட். தேங்க்யூ. நான் ரொம்ப வருஷமா இருக்கேன். 2 இயர்ஸாக நான் வந்து ட்ரேடிங் ஆரம்பிச்சு வந்துட்டேன். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து நான் வெறும் இதுதான் டெஸ்டினேஷன் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி டேஜினியஸில்? செப்டம்பர்லேருந்து. ஓகே வெல். டீம் வந்து எல்லாருமே கார்த்திக், சந்திரு, பிரபாகரன் எல்லாருமே அவ்வளோ ஒர்க். இதுல என்ன அந்த தூரம் போயிட்டு வந்ததுனால நான் சொல்ல முடியும். நல்லா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேட்டு போகல. பட் என்னால் வர முடியாத சுச்சுவேஷன், அதாவது நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் லான்ச்சிங்கில் ஃபுல் பிஸியாக இருக்குன்னா என்னால் கிளாஸ் எடுக்க முடியல. பட் நான் வச்சுருக்க என்னோட டீம் நான் இல்லாத குறைய ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து 100% இல்லை 200% எனக்கு கேரண்டி கொடுப்பேன். ஓகே, ஸோ அதனால் ஒரி பண்ண வேணாம். ஸோ டீம் வந்து நிஜமாவே சொல்றேன், இந்த மாதிரி வந்து ஒரு தூரம் ஃபாலோ பண்ற ஒரு இது வந்து இந்தியா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ. அதான் ஒன்றும் நீங்க வந்து சர்வீஸ்க்காக தான் பண்றீங்க. நீங்க ஒன்றும் வந்து பணமா பண்ணணும்னா நீங்க எல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கோ இது இருக்கும். ஆனா நீங்க வந்து எல்லாரும் ஒரு கம்யூனிட்டியை வந்து பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சாப்டருக்குள்ள போவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பிஸ்னஸ்ங்கிறது எத்தனை பேர் அக்னாலேஜ் பண்ணீங்க, எத்தனை பேர் பிஸ்னஸ் நான் அக்னாலேஜ் பண்ண போகிறேன்னு ரெடியாக இருக்கீங்க? ஸோ லைக் ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், ஸோ ஆல் ஆர் ஹைப், மேக்கிங் த ஹைப் ஒன்லி. சீரியஸாக ஃப்ராங்காக சொல்லணும்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஹைப்பை க்ரியேட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஹைப்பை என்ன மாதிரியான ஹைப்பை க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க? 1000 வச்சு 1 லட்சம் எடுக்கலாம், 10,000 வச்சு 1 லட்சம் எடுக்கலாம். அது எத்தனை நாளில்? 2 நாளில், ஒரே ட்ரேடில். இல்லை எடுக்க முடியுமான்னு கேட்டால் நம்மளால எடுக்க முடியாது அப்படின்னு கேட்டால் நம்மளாலையும் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் அதோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது. நம்மளால எடுக்க முடியும். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் 10,000 வச்சு யூ கேன் அச்சீவ் த மோர் மீன்ஸ் யூ நீட் டு டேக் த 10,000 ஆஃப் த ரிஸ்க். யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்களால முடியும். இஃப் யூ ரெடி டு டேக் த ரிஸ்க் யூ ஹேவ் டு அச்சீவ் தட் லெவல். பட் ஒரு குருவாக நான் என்ன பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் மேனாக நான் என்ன பண்ணணும்னா, கரெக்டான பிஸ்னஸ் மேனை உருவாக்குறது தான் என்னோட வேலை. என்னோட வேலை என்ன? கரெக்டான பிஸ்னஸ் மேன்ஸை உருவாக்கணும். கரெக்டான பிஸ்னஸ் மேன்ஸை உருவாக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா அதை கரெக்டாக பண்ணணும், எக்ஸிக்யூஷன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இந்த கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ நான் ட்ரேடரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இங்கே உள்ள எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இங்கே ட்ரேடரை காட்டிலும் இங்கே யார் அதிகமாக இருக்கா? மென்டாஸ். சீரியஸா. பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் ஹூ ஐ எம் மீன்ஸ் என்னுடைய ஹிஸ்ட்ரி தான், என்னுடைய ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி மட்டும் தான் பேசும். ஆக்சுவலி என்னோட ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி பேசும் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் மந்தோடைய ட்ரேடிங் ரெக்கார்டை என்னால் காமிக்க முடியும். ஓகே, ஸோ வெல், ஸோ லாஸ்ட் வீக்கு என்னோட ட்ரேடிங் ரெக்கார்ட்ஸை என்னால் காமிக்க முடியும். ஸோ நான் லாஸ்ட் வீக் தான், ஓகேவா, நான் ஓவரால் ட்ரேடிங் ரெக்கார்டை நான் காமிக்கிறேன். ஓகே,
ஸோ லாஸ்ட் வீக் என்னோட ட்ரேடிங் ரெக்கார்டை காமிக்கிறேன். ஸோ ஹவு ஐ மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4,000. ஆக்சுவலி என் டீம் நேற்று பார்த்தாங்க $20,000 கிட்ட இருந்துச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாப் லாஸ் ஹிட்டிங். ஆனால் இந்த இடத்துல ஹவு வி மேட் த ரிஸ்க் அப்படிங்கிறத இங்கே பெரிய கோல். இந்த இடத்துல $5,000 மேலே, அதாவது மோர் தென் $5,000 மேலே ரிஸ்க் இருக்கான்னு பாருங்க. திங்க் யூ கேன் ஷேர் வித். நீங்கள் ப்ராஃபிட் செக் பண்ணீங்கன்னா $5,000 மேக்ஸிமம் போனால் $5,200 இருக்கும், $5,300 தான் இருக்கும். இது என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன. ஸோ அதாவது என்னத்தை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுங்க இல்லை, அந்த இடத்துல ரிஸ்க் ரிவார்ட் எந்த அளவுக்கு ஒர்க்கபிள் ஆயிருக்கு, ரிஸ்க் ரிவார்டை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஷோ பண்ணிடணும். ஏன்னா என்ன நீங்கள் நம்பணும்னா நான் யாராக இருக்கணும், நான் ஒரு ட்ரேடராக இருக்கணும் ஃபர்ஸ்ட் திங். ஸோ நீங்கள் என்னை நம்பணும்னா நான் ஒரு ட்ரேடராக இருக்கணும். அதுக்கு நான் யாருங்கிறத என்ன பண்ணணும், வெறும் ப்ராஃபிட்டை மட்டும் காமிச்சு என்ன பண்ணலை, ஹைப் ஏற்றலை. அதே மாதிரி வெறும் லாஸ் மட்டும் காமிச்சும் பண்ணல. என்ன நடந்தது லாஸ்ட் வீக் நான் என்ன பண்ணேன், ரியாலிட்டியை ஷேர் பண்ணேன். ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் த ரியாலிட்டி. ஸோ மார்க்கெட்டோட ரியாலிட்டி என்னங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன பார்த்தீங்க, இவ்வளோ இத்தனை பேர் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்க, என்ன தெரிஞ்சிச்சு, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணினேன், எவ்வளோ லாஸ் பண்ணினேன், ப்ராஃபிட் இல்லை அது ஓவரால் ப்ராஃபிட் விடுங்க. ஒரு ட்ரேடுக்கு நான் எடுத்துருப்பேன்ல, பர் ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன், எவ்வளோ ரிவார்டு வச்சுருந்தேன். 5,000 தான் ரிஸ்க். ரிஸ்க்கை பார்த்தீங்கன்னா என்னோட ரிஸ்க் ஏதாவது மாறி இருந்துச்சா, ஏன் மாறல, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் எ கிளியர் மைண்ட் செட். என்னோட ரிஸ்க் என்னங்கிறதுல நான் என்னவா இருக்கேன், தெளிவாக இருக்கேன், கிளியராக இருக்கேன். ஸோ அப்போ ஏன் நான் இந்த ரிஸ்க்கை நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன்னா, ஓகே லாஸ்ட் இயர் 1 இயரோட பிஎன்எல் கிட்டத்தட்ட $50,000. எத்தனை டாலர் தெரியுதா, யா கீழே போட்டிருக்கா ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் ஓவரால் தெரியுதா, லாஸ்ட் இயர் தெரியுதா, 50,000 தெரியுதா. ஓகே வெல் USD. ஸோ கன்வர்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ லாஸ்ட் இயர் 1 இயரோட பிஎன்எல் நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மென்டார் யாராவது காமிச்சு பார்த்துருக்கீங்களா இண்டஸ்ட்ரியில்? எனி மென்டார் வில் பி சோட. எந்த மென்டாரை காமிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா காமிக்க மாட்டாங்க. சரி என்ன ப்ரோ $50,000 எடுத்துருக்கீங்க எப்படி முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்க் ரிவார்ட் தான். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என் கேபிட்டல் இருக்கப்போ நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க் 1%. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸ்டார்டிங்கில் நான் எடுத்த ரிஸ்க் எவ்வளோ, 1%. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நான் எப்போ 10% நான் பில்ட் பண்ணணும், ஆஃப்டர் தட் ஐ டிக் த 2% ஆஃப் த ரிஸ்க். நெக்ஸ்ட் ஐ டுக் த 3% ஆஃப் த ரிஸ்க். நெக்ஸ்ட் $40,000 அப்புறம் 4% ரிஸ்க் per ட்ரேட். அப்புறம் $50,000 அப்புறம் per ட்ரேடுக்கு 5%. அதனால தான் $5,000 பார்த்தீங்க, ரைட்? அந்த ஒரு ரீசன் தான் நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்க, $5,000 பார்த்தீங்க. ஓகேவா? இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1 இயரோட ஸ்டேட்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு வெளியில் நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்பீங்க. நான் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் காமிக்கணும்னா, என்னை பெருமை பேசுறதுக்கோ அதுக்கோ காமிக்கல. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், ரிஸ்க் அண்ட் ரிவார்ட். நான் ரிஸ்க் எவ்வளோ எடுத்தேன், ரிவார்டு எவ்வளோ எடுத்தேன்னு நீங்கள் கண்ணால் பார்த்தீங்க. நீங்கள் ப்ராஃபிட்டாக அதெல்லாம் அடுத்த விஷயம். ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம தெளிவாக இருந்தாலே நம்ம இங்கே ஜெயிச்சிடுவோமா மாட்டோமா, அதை தான் நான் ஃபஸ்ட்டு இங்கே ப்ரூவ் பண்ணணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஸ்ட்ராட்டஜியில் நான் ஒர்க் அவுட் பண்ணுறதை விட நான் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இங்கே எத்தனை பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்ற யாருமே இல்லை, யாருமே ப்ராப்பராக கைட் பண்ணல. என்னென்ன கைடே பண்ணாலும், இப்போ நானே எவ்வளோ தான் உங்கள்கிட்ட கைட் பண்ணாலும் அந்த ஹியூமனோட சைக்காலஜி என்ன வருதுன்னா,
இல்லை, ரிஸ்க் அதிகமாக இருக்கும், ரிஸ்க் அதிகமாக இருக்கும், ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க் அதிகமாக எடுத்து என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இந்த ரீசன் ஒன்று. ஏன்னா நான் ட்ரேடிங்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன், ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நான் வேற ஏதாவது இருக்கணுமா கேட்கலாம். ஏன் நீங்கள் சோசியல் மீடியாவில் இதை பற்றி போடலை, யாராவது பார்த்தீங்களா நான் சோசியல் மீடியாவில் போட்டு ஏன் போடலை அப்படின்னு எத்தனை பேர் வேணாலும் கேட்கலாம். நான் சோசியல் மீடியாவில் போட்டேன்னா எனக்கு இங்கே தான் கும்பிடும். ஆனால் அஸ் ஃபார் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்ன பண்ணக்கூடாது, சோசியல் மீடியாவில் ஷோ ஆஃப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால பண்ணலை, ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் திங்க் பண்ணலாம், என்னடா இவ்வளோ பண்ணுறாங்க இவங்க, ஏன்னா வெளியில் சொல்லலைன்னு. ஏன்னா வெளியில் சொல்லக்கூடாது. ஸோ ஹூ வி ஆர் அப்படிங்கிறது நம்மளோட எஜுகேஷனாக நான் ப்ராஃபிட்டை காமிச்சு மேனிப்புலேட் பண்ணணும்னா நல்லா மேனிப்புலேட் பண்ண முடியும். பட் இப்போவும் உங்களாலே முடியும்னு சொல்லுவேன். ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், என்னோட பிளான் எப்படி இருக்கணுங்கிறத நான் தெளிவாக இருக்கணும். என்னோட பிளானும் என்னுடைய வே அப்ரோச்சும் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரூட்டில் என்னால் என்ன பண்ண முடியும், மேக்கிங் த ப்ராஃபிட்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மைண்டை செட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். என்னதை மேக் பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை என்ன பண்ணணும், என்ன பண்ணி ஆகணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறதுக்கான குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்கணும், ஒரு ட்ரேடருக்கான குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்கணும் மார்க்கெட்டில், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரேடருக்கான குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நிதானம். எத்தனை பேருக்கு அந்த நிதானம் இருக்குது மார்க்கெட்டில் உட்காந்து எந்த நிதானம் இருக்குன்னு எத்தனை பேர் சொல்லுங்க, கைட்டு பார்ப்போம். என்ன நிதானம் இருக்குன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் இப்போ வந்துச்சு? அது வந்து எல்லாருக்கும் உள்ளது. அது வந்து பயம்னு சொல்லுவோம். அதாவது லாஸுக்கு வெயிட் பண்ற நம்ம ப்ராஃபிட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். அதாவது நிறைய பேர் கேபிட்டலை வாஷ் அவுட் பண்ணவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இங்கே எத்தனை பேர் இருக்கு? கேபிட்டலை வாஷ் அவுட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே எத்தனை பேருக்கு இருக்கு? இத்தனை பேருக்கு இருக்கு. அந்த ஒரு ஜேர்னிலாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம். லாஸ் இல்ல, ஆனா ப்ராஃபிட் இங்க பிலீவ் பண்றோமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மள ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட்டாக பில்ட் பண்ணிக்கிட்டோமா, நம்ம கற்றுக்கிற ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், ஓகேவா, நம்ம கற்றுக்கிற ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸாக இருக்கட்டும், அதை கரெக்டாக நம்ம ஒபே பண்ணுறோமா. ஏன்னா நான் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே உட்கார போனால் இன்னைக்கு எத்தனை ட்ரேட் ஃபஸ்ட்டு எடுக்க போனங்கிறத நான் டிசைட் பண்ணிடுவேன். இன்னைக்கு எத்தனை ட்ரேட் எடுக்க போனேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் டிசைட் பண்ணுவேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, என்னோட பாலிசி அதுதான், என்னுடைய பாலிசி அதுதான். இன்னைக்கு 2 ட்ரேட் எடுக்க போனால் எத்தனை ட்ரேட் எடுப்பேன்? 2 ட்ரேட் மட்டும் தான் எடுப்பேன். அது லாஸ் ஆகிடுச்சா அமைதியாக இருந்து வெளியில் வந்துடணும். நாளைக்கு 2 ட்ரேட் எடுப்பேன், 2 ட்ரேட். என்னோட ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ரூலை நான் எங்கள் மைண்டில் என்ன பண்ணிட்டேன், ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஆனால் நிறைய பேர் இங்கே என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சுன்னா அது பின்னாடி நான் லாஸை பிடிக்கணும். அந்த எத்தனை பேர் இங்கே ஓடிட்டு இருக்கீங்க? மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் ஓடுவோம், ஆமாவா இல்லையா? மேக்ஸிமம் பீப்புள் என்ன நீங்கள் ஓடி இருக்கீங்களாமா? நான் ட்ரேடே பண்ணது இல்லையா நீங்கள்? பிகினர் தான். ஓகே, வெல். ஸோ பிடிக்கணும், லாஸை பிடிக்கணும், ஓடுறோம். எத்தனை பேர் ஓடி போய் மண்ணை கவிடுவோம்? அது இல்லை. ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம மைண்டு வந்து அந்த லாஸை பிடிக்கணுங்கிற மைண்ட் செட்டாக இருக்கணும். இல்லை, ஒரு பிளானில் எப்படி சர்வே பண்ணணும், ஒரு பிளானை எப்படி டிசைட் பண்ணணும், ஒரு ட்ரேடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறத நம்ம என்ன பண்ண மாட்டோம், யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா யோசனை வராது. ஏன்னா அந்த லாஸ் ஆயிடுச்சுங்கிற பதட்டத்தில் இருப்போம் நம்ம. அப்போ கிளியர் வேலை யோசிக்க முடியாது. ஓகே, ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு, நிதானமாக உட்காந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கேப் போட்டு நெக்ஸ்ட் நியூ அனலைசிஸ் பண்ணி மார்க்கெட்டோட ஆக்ஷன் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, அப்படி உட்காந்து ட்ரேட் எடுக்கலாம்.
அதுவும் லாஸ் ஆகிடுச்சா லேப்பை மூடிட்டு போயிடலாங்க, வெளியில் போங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்ன போனால் எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் ஆகப்படும்? ஒரு ட்ரேடுக்கு 1% ரிஸ்க் இருக்கப்போ, ஒரு ட்ரேடுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ரிஸ்க் இருக்கப்போம்? போனால் எத்தனை பர்சன்டேஜ்? 2%. ஃபார் தட் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம இந்த இடத்துல ரொம்ப மெயின் கோலே வந்து என்னன்னா, நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தான் நிறையா இருப்பேன். ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிஸ்க் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த நிதானம் இருந்துச்சுன்னா உங்களால் ரிஸ்க் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ வெல், இப்போ ரிஸ்க் இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு நான் எத்தனை பர்சன்டேஜ் ரிஸ்க் இருப்பேன்? 1% நான் ரிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு ட்ரேடுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ரிஸ்க்? 1% ரிஸ்க் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுன்னு வச்சுப்போமே, ஸ்கேல் பண்ணேன் ஏதோ பண்ண சம்திங். நான் ஒரு அசிமினேஷன் தான் சொன்னேன். அது ஒரு மாதத்துக்கு இருக்கலாம், ஒரு வாரத்துக்கு நீங்கள் எப்படி என்ன வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 ட்ரேட்னா ஒரு வாரத்துக்கு 5 நாள், 5 × 2 எத்தனை ட்ரேட் இருக்கும்? 10 ட்ரேட் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 10 ட்ரேட் இருக்கிறதுல நான் என்ன சொல்கிறேன், 7 ட்ரேட் லாஸே ஆகும். 7 ட்ரேட் என்ன? 7 ட்ரேட் லாஸ். அது கண்டினியூவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 7 ட்ரேட்ல 3 ட்ரேட் மட்டும் வின் ஆகட்டும். 3 ட்ரேட் மட்டும் என்ன ஆகட்டும்? வின் ஆகட்டும். இப்போது 7 × 1 எத்தனை பர்சன்டேஜ் லாஸு? 3 × 2. ஏன்னா 1:2 ரிஸ்க் ரிவார்ட். நான் வந்து 100 ரூபா ரிஸ்க் எடுத்தேன்னா என்னோட ப்ராஃபிட் எவ்வளோ? 200 ரூபாய். அப்போ 6% ப்ராஃபிட்டா? ஸோ இப்போ -1 அப்படியே லாஸ் ஆனாலும் எவ்வளோ லாஸ் ஆகும்? இந்த இடத்துல இந்த மாதிரி யாராச்சும் சொல்லியிருப்பாங்கன்ட்டு எனக்கு கொஞ்சம் வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ரியாலிட்டியை சொன்னீங்க. ஏன்னா அதிகமாக லாஸ் வந்து கம்மியாக ப்ராஃபிட் வந்தால் கூட என்னால் என்ன பண்ண முடியும்? என்னால் ஓரளவு என்னோட கேபிட்டலை செல்ஃபாக ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அப்போது என்னுடைய அக்யூரசி மேக்ஸிமம் 30% இருந்தாலே நான் இங்கே என்ன, என்னோட அக்யூரசி 30%. அதாவது 10ல் 3 ட்ரேட் தான் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட அக்யூரசி எவ்வளோ? 30%. நான் 90% சொல்லலை, 95% சொல்லலை, 80 சொல்லலை. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு 30 மேக்ஸிமம் சொல்கிறேன். நீங்கள் கிளாஸ் முடியும் போது உங்களோட அக்யூரசி 40% இருக்கும். ப்ரோ 100 இருக்காதான்னு கேட்டால் நான் சொல்கிறது மினிமம். அவங்கவுங்க ஸ்கில்லை பொறுத்தது, அவங்கவுங்களுடைய அப்சர்வேஷனை பொறுத்தது. ஏன்னா நம்ம சொல்கிற ரூலாக இருக்கட்டும், நம்ம சொல்கிற ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஏன்னா நான் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் அப்போ மார்க்கெட் கண்டிஷன்ஸ். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், மார்க்கெட் கண்டிஷன் வந்து எப்படி இருக்கும்னு யாராலையுமே என்ன பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் சொல்லியிருக்கேன், எனக்கு 10 out of 10 ட்ரேட்ஸ் என்ன ஆகும்? லாஸும் ஆகும். 10 out of 10 ட்ரேட்ஸு கண்டினியூவாக ப்ராஃபிட் வந்து நீங்களே பார்த்தீங்க. தொடர்ந்து 3 ட்ரேட் ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து 3 ட்ரேடு லாஸும் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் ஸ்டேட்டஸ். ஓகேவா? அப்போ நான் சொல்லுவேன், என்னோட ப்ரெடிக்ஷன் நல்லா இருக்கும்னா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் எப்போவுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இதுதான். ஓகேவா? இப்போ நான் கோல்டில் ட்ரேட் பண்ணியிருக்கேன், நசீர் கோல்டில் ட்ரேட் பண்ணியிருக்காரு, நானும் கோல்டில் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது ரொம்ப பெரிய ரிஸ்க். நான் கோல்டில் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணக்கூடாது, ரோலில் பே பண்ண, அது பெரிய ரிஸ்க். அதனால எனக்கு நிறைய ஸ்டாப் லாஸ் இருக்குது. ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனா ஸ்டாப் லாஸ் இருக்குது. நீங்கள் கரன்சி பேரில் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா? பட் கரன்சி பேர் பார்க்கறத விட கோல்டு மார்க்கெட் பிடிக்கும். ஏன்னா கோல்டு மூமெண்டம் எப்பப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அது வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால நான் யூஸ் பண்ணேன். ஆனால் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் நான் கோல்டு மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் திங் ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். செகண்ட் திங் ப்ராப்பர் கேபிட்டல் வேணும். நிறைய பேர் நினைப்பாங்க $1000 வச்சுட்டே நான் வந்து கோல்டு மார்க்கெட்டை ட்ரேட் பண்ண போனோம் அப்படின்னா இட்ஸ் வெரி 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 ரிஸ்க். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ கரன்சி பேஸில் தான் ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? அதேமாதிரி எல்லாருக்கும் உள்ள ஒரு டவுட்டு, ப்ரோ நான் இதை கட்டிக்கிட்டேன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும்? 100% 200% நம்ம ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக் மார்க்கெட்டில் வேற மாதிரி ஒர்க் ஆகும். 100ல் எத்தனை பர்சன்டேஜ்? 200% ஸ்டாக் மார்க்கெட்டில் வேற மாதிரி ஒர்க் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட். இங்கே ஜாலியாக நம்ம அனலைஸ் பண்ணுறோமா, ட்ரேடை போட்டோமா, உக்கானோமா, அடித்தா ஸ்டாப் லாஸ் இல்லை டார்கெட். இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தட்ஸ் குட். ஓகேவா? பட் அந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் சரி, அது ட்ரேடிங்காக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது என்ன?